வணக்கம். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில குவாலிட்டி அஷ்யூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், அப்புறம் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது QA, QC, QMS, இது மூணுக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. ஆனா இது சாதாரண குழப்பம் இல்லைங்க. வாங்க இது மூணுக்கும் உள்ள உண்மையான வித்தியாசம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த கேள்விக்கு தெளிவான பதில் தெரிஞ்சுக்கிறது ஏன் அவ்ளோ முக்கியம்? ஏன்னா இந்த மூணையும் சரியா பிரிச்சு பார்க்க தெரியாததுதான் ஃபார்மா துறையில நடக்கிற பல தரக்கட்டுப்பாட்டு தோல்விகளுக்கும் ரெகுலேட்டரி சிக்கல்களுக்கும் நேரடி காரணம். இதோட விளைவுகள் நோயாளிகளோட பாதுகாப்பு வரைக்கும் போகக்கூடியது. இது ஏதோ தியரிட்டிக்கலா இருக்கிற குழப்பம்னு நினைச்சிடாதீங்க. நிறைய நிறுவனங்கள் ரெகுலேட்டரி இன்ஸ்பெக்ஷன்ல ஃபெயில் ஆகுறதுக்கும் ஒரே மாதிரியான குவாலிட்டி பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வர்றதுக்கும் இந்த அடிப்படை புரிதல் இல்லாததுதான் முக்கியமான காரணம். சரி, வாங்க இந்த அமைப்போட அடித்தளமான குவாலிட்டி கண்ட்ரோல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ குவாலிட்டி சிஸ்டமோட முதல் படியான குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது QC-ய பத்தி பார்க்கலாம். இதுதான் ஒட்டுமொத்த குவாலிட்டி ப்ராசஸ்க்கும் அடித்தளமே. இது முழுக்க முழுக்க லேப்ல நடக்கிற ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் வேலை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா குவாலிட்டி கண்ட்ரோலுங்கிறது ஒரு டெஸ்டிங் லேப் மாதிரி. ஒரு மருந்து அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி சரியா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாஸ் அல்லது ஃபெயில் அப்படிங்கிற டேட்டாவை கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. அவங்களோட கவனம் எப்போதுமே அந்த ப்ராடக்ட் மேல மட்டும்தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா QC என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெளிவா இருக்கு. மூலப்பொருட்கள், உற்பத்திக்கு நடுவுல இருக்கிற சாம்பிள்ஸ், அப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட்னு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, QC-யோட வேலை குவாலிட்டியை உருவாக்குறது கிடையாது. அதுக்கு பதிலா குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பத்தின புறநிலை தரவுகளை, அதாவது ஆப்ஜெக்டிவ் டேட்டாவை உருவாக்குறது மட்டும்தான். சரி, QC இப்போ டேட்டாவை கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன? இங்கேதான் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ், அதாவது QA உள்ள வராங்க. இது குவாலிட்டி சிஸ்டமோட அடுத்த லேயர். இவங்க நேரடியா ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த ப்ராடக்ட்டை உருவாக்குற மொத்த ப்ராசஸ் மேல தான் கவனம் செலுத்துவாங்க. QA-ஓட ஃபோக்கஸே வேற. ஒரு பொருள் சரியான வழிமுறைகளை பின்பற்றி எல்லா விதிமுறைகளுக்கும் உட்பட்டு தயாரிக்கப்பட்டதா அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. அதாவது QC ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணும், ஆனா QA அந்த டெஸ்ட் ரிசல்ட்டையும் உற்பத்தி டாக்குமெண்ட்டுகளையும் வச்சு மொத்த ப்ராசஸும் சரியா நடந்ததான்னு ஆய்வு செஞ்சு ஃபைனல் முடிவை எடுக்கும். QA-ஓட முக்கியமான வேலைகள்னு பார்த்தா பேட்ச் ரெக்கார்டுகளை ரிவ்யூ பண்றது, SOP-களை அப்ரூவ் பண்றது மாதிரியான விஷயங்கள். ஆனா இது எல்லாத்தையும் விட அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பவர் என்னன்னா, QC கொடுத்த டேட்டா மத்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்து ஒரு மருந்து பேட்ச் மார்க்கெட்டுக்கு போகலாமா வேண்டாமான்ற இறுதி முடிவை எடுக்கிறது தான். இந்த டேபிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். QC-யோட ஃபோக்கஸ் ப்ராடக்ட், QA-வோட ஃபோக்கஸ் ப்ராசஸ். QC டெஸ்ட் பண்ணி டேட்டாவை கொடுக்குது, QA அந்த ப்ராசஸை மேற்பார்வை பார்த்து முடிவெடுக்குது. ரெண்டுமே குவாலிட்டிக்கு ரொம்ப அவசியம். ஆனா அவங்களோட வேலையும் பொறுப்பும் முற்றிலும் வேற வேற. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. யோசிச்சு பாருங்க. QC அவங்க வேலையை கரெக்டா டெஸ்ட் பண்றாங்க, QA-வும் பக்காவா ரிவ்யூ பண்றாங்க. அப்படி இருந்தும் ஏன் சில கம்பெனிகள்ல அதே தப்பு திரும்ப திரும்ப நடக்குது? இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நம்ம போன ஸ்லைட்ல கேட்ட கேள்விக்கான பதில் இதோ. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது QMS. இதுதான் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு முழுமையான கட்டமைப்பு. இது இன்னொரு டிபார்ட்மெண்ட் கிடையாது, இது ஒரு முழு சிஸ்டம். QMSங்கிறது ஒரு கம்பெனியோட குவாலிட்டிக்கான அரசியலமைப்பு சட்டம் மாதிரி. ஒரு வேலையை எப்படி செய்யணும், ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படி சரி செய்யணும், எதிர்காலத்துல அந்த பிரச்சனை திரும்ப வராம எப்படி தடுக்கணும்னு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போடுறது தான் இந்த QMS. சொல்லப்போனா இது QA மற்றும் QC ரெண்டையுமே கட்டுப்படுத்தி வழிநடத்துது. இந்த படிநிலை பார்த்தா விஷயம் ரொம்ப அழகா புரியும். டாப்ல இருக்கிறது QMS, அதுதான் முழு சிஸ்டத்தையும் ஆளக்கூடியது. அதுக்கு கீழே QA ப்ராசஸ மேற்பார்வை செய்யுது, QA-வோட வழிகாட்டுதலுக்கு கீழே QC ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணுது. இந்த 3 அடுக்குகளும் சரியா வேலை செஞ்சாதான் குவாலிட்டி நிலைச்சு நிக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு முழு சிஸ்டம் இருக்கிறது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஏதோ தப்பு நடந்தா சரி பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு இவ்ளோ பெரிய சிஸ்டம்னு தோணலாம். ஆனா ரெகுலேட்டரி அதிகாரிகளும் சரி, ஒரு நிலையான பிசினஸும் சரி அப்படி நினைக்காது. இதுதான் இங்க இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட். நீங்க ஒரு பிரச்சனைய ஒரு தடவை சரி பண்றத ரெகுலேட்டரி அதிகாரிகள் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை திரும்ப வராம தடுக்க உங்ககிட்ட என்ன சிஸ்டம் இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த சிஸ்டம் தான் QMS. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு வலுவான QMS இருந்தா ஒரு கம்பெனி பிரச்சனைகளை சரி செய்யும் கட்டத்திலிருந்து பிரச்சனைகளை தடுக்கும் கட்டத்துக்கு முன்னேறுது. இதுதான் ஒரு நிறுவனத்தோட குவாலிட்டியை தற்காலிகமானதா இல்லாம நிரந்தரமானதா மாத்துறதுக்கான ஒரே வழி.
கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள்ல குவாலிட்டிங்கிறது எப்படி இருக்கு? அது ஒரு சிலரோட வேலையா மட்டும் இருக்கா, இல்ல அது ஒரு முழுமையான நிலையான சிஸ்டமா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.